ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்ல இருந்து. இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபேஷியல் கிட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது எப்படி யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும்னு கூட எனக்கு தெரியாது. லைவாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபேஷியல் கிட் நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நான் பார்த்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் நிறையாவே நல்ல நல்ல குட் ரிவ்யூஸ்லாம் இருந்துருந்துச்சு. சரி, ஓகே, இது உண்மையான ரிவ்யூஸா இல்லை சும்மா கொலாபரேஷனுக்காக சொல்கிறாங்களா அப்படின்றதுனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, இது வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஒரிஜினல் என்ன, உண்மையானது ரிவ்யூ என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேஷியல் கிட் நான் வாங்கியிருக்கேன். இது எந்த ஒரு கொலாபரேஷன்ஸ் அப்புறம் பெய்டு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி தேகாவோட ஃபேஷியல் கிட்டோட ஒரிஜினல் ரிவ்யூ கொடுத்துருப்போம். நிறையா பேர் என்னை இப்படி என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை எப்பயுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு லைவாகவே ஒரிஜினல் ரிசல்ட் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Oriflame. இந்த Oriflame பற்றி எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சைட்ஸ்ல எல்லாம் இடையில ஆட் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிட் ரொம்பவே அஃபோர்டபுளான காஸ்ட்ல தான் இப்போ எல்லாருக்குமே கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னா 885 தான் நான் வாங்கினேன். இது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் மீஷோ, நைக்கா எல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸில் நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு வருது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு கிளென்சர், ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் ஃபேஸ் மசாஜ் ஜெல், அப்புறம் ஃபேஸ் பேக். இது 4 கொடுக்குறாங்க. 4மே 100 கிராம்ஸ். ஸோ 100 கிராம்ஸ் 885 அப்படின்றது ரொம்பவே கொஞ்சம் அஃபோர்டபுள் காஸ்ட் தான். நீங்கள் நார்மலாக ஒரு பார்லருக்கு போனீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் குறைஞ்சி எந்த ஃபேஷியல்ஸுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கச்சே நம்ம 885 அப்படின்னு வாங்கும் போது ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 days ஒன்ஸ் தான் நம்ம ஃபேஷியலே பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 6 month வரைக்குமே இது வரும். இதோட எக்ஸ்பைரி டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 years கொடுத்துருக்காங்க. இப்போ 2022 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 வரைக்குமே எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வச்சுவே நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு காஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. இது எல்லாருனாலே வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த Oriflameல இன்னைக்கு நான் என்னென்ன ஃப்ளேவர், அதாவது என்னென்ன இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மில்க், ஹனி அண்ட் டர்மரிக், இது 3 தான் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். இதிலே பப்பாயா, பைனாப்பிள், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபேஷியல் கிட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ரான், டர்மரிக், அப்புறம் ஹனி மில்க், இது மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆரஞ்சு வச்சு கிடைக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்க்கு என்ன செட் ஆகும். சில பேர் டர்மரிக் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், வாட் எவர் இட்ஸ், நீங்கள் எதில் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கும்போது Oriflameோட ஃபேஷியல் கிட் நீங்கள் அடிச்சிங்கனாவே அதில் இருக்க எல்லா ஃப்ளேவர் அண்ட் இன்க்ரீடியண்ட்டோட எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு எது சூட் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம். என் ஃபேஸ்க்கு ஆரஞ்சு சூட் ஆகாது. எனக்கு டர்மரிக் நல்லாவே சூட் ஆகும். அதனால நான் டர்மரிக் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் டர்மரிக் வச்சு தான் மில்க், ஹனி, டர்மரிக் 3 இருக்கிற ஃப்ளேவர் வச்சு தான் உங்களுக்கு லைவாக ரிசல்ட் நான் காமிக்க போகிறேன். இது எந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்காக நான் இது பண்ண போறேன்லாம் கிடையாது. நல்லா இல்லை அப்படின்னா ஸ்பாட்லேயே நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், அவ்வளோதான். சரி, வாங்க நம்ம டக்குன்னு அடுத்தடுத்த ப்ரொசீஜரை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும். ப்ளஸ் ஏதாவது ஜுவல்ஸ் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய நெக் செயினை நான் உள்ளே இந்த மாதிரி உள்ளே பண்ணிடுறேன். ப்ளஸ் நான் மைக் வேற போட்டிருக்கேன். அதனால் நான் சவுண்ட் கொஞ்சம் பார்த்து தான் நான் கழுத்துக்கெலாம் போட போகிறேன். நீங்கள் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட கையில் எந்த ரிங்ஸ் எதுவுமே கிடையாது.
ஏன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது எந்த ஒரு ரிங்கோ ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம போடக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அதுலேருந்து கீறதுக்குலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நான் எதுவுமே போடலை. ஸோ இப்படி தான் வந்து இப்போ ஃபேஸ் இருக்குது. நான் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ எனக்கு பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் பிரச்சனை இருக்குது. மற்றபடி வந்து பிம்பிள் இல்லை. அப்புறம் வந்து நோஸில் வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் ரொம்ப பிம்பிள் ஃபேஸ்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கிளியர் ஸ்கின் தான். பட் இந்த அண்டர் ஐ அண்ட் பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு டர்மரிக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொன்னனால நான் டர்மரிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே Oriflameல வந்துட்டு ஆப்டிமல்ஸ் அப்படின்ற கிளியர் ஒயிட் ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் அங்கே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 629 வந்து எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் 629 நான் வாங்கலை. இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இதுவுமே நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக வந்து ஃபேஸை வந்து ஈரத்தை வச்சு நனைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சில பேருக்கு ஃபேஷியல் பண்ண மாட்டீங்க, பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு அங்கேயே வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 சொல்லி எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து கிளென்சர், ஸ்டெப் 2 வந்து ஸ்க்ரப், ஸ்டெப் 3 வந்து ஸ்டெப் 3 வந்து க்ரீம் வச்சு மசாஜ், தென் வந்து மாஸ்க், 4th ஒன் வந்து மாஸ்க். ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இது வந்து ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல்லில் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்க மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி சொரன்னு இருக்குது. ஸ்க்ரப்னாவே நம்ம நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆஃப்டர் ஸ்க்ரப்க்கு அப்புறம் ஃபேஸ் க்ரீம் தான் ஸ்டெப் 3. ஸோ இது வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, மசாஜ் பண்ணுற மாதிரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டைரக்ஷன் ஆஃப் யூஸ் அப்படின்றதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பேக் போடுற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அப்ளை அப்படி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐ ஏரியாவில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விடுவோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளென்ஸ் அண்ட் ஸ்க்ரப் பண்ணியிருக்கனால போர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் அப்சர்வ் ஆகிருக்கு. அங்கங்கே க்ரீம் எல்லாமே வந்து உள்ளே நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் ரின்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை லைட்டாக வந்து அப்படியே வைப் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து 3 ஸ்டெப் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர், ஃபேஸ் ஸ்க்ரப், அப்புறம் வந்து ஃபேஸ்
ஃபேஸ் க்ரீம் இது 3 வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மாஸ்க் மட்டும் தான் பெண்டிங். ஸோ அந்த மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என் ஸ்கின் வந்து இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக தான் இருக்குது. முதக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப சொரன்றது இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆஃப்டர் ஃபேஸ் மாஸ்க் அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ரின்ஸ் ஆஃப் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இது வந்து அந்த ஃபேஸ் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இந்த மாதிரி ஃபேஷியல் என்னை நிறைய சிட்டிங்ஸ் வர சொல்லியிருந்தாங்க அந்த பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் நான் அதில் வந்து ரொம்பவே எனக்கு அந்த ரொம்ப அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. நார்மலாக நான் ஃபேஸ் பார்க்குற அளவுக்கு இருந்தாவே போதும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு சிட்டிங்ஸ்லேயே உட்காந்தா எப்படி 10,000 குறையில்லாமல் நிறையவே செலவாகும். அந்த 10,000 இருந்தால் என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் நான் 5,000 வந்து நான் ஆர்டி கட்டிடுவேன், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம மனசே அழகாக இருந்தால் நம்ம ஃபேஸே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவாக நான் எதுவுமே வந்து எனக்குன்னு நான் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அஃபோர்டபுளாக ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் வேணால் வாங்கி ட்ரை பண்ணிக்குவேன். அதுவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணனால சரி ஓகே இதை வந்து நம்ம லைவாக ரிசல்ட் காமிச்சிடலாம், எப்பயும் போல் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு வந்து இது ஒரிஜினலாக எப்படி இருக்குதுன்னு தெரில. நார்மலாக நம்ம ஃபேஷியல் பண்ணால் இன்றைக்கி பண்ணதை விட நாளைக்கு தான் ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ நாளைக்கு வீடியோலேயும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ ஆஃப்டர் ரின்ஸ் ஆஃப்க்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ப்ரைட்டாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து என் ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே மட்டும் தான் கொஞ்சம் இங்கே வந்து எனக்கு வேர்வையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து இன்னும் வந்து பென்ட்ரேட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் நல்லாவே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து வைப் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபேஸ் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இருந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அண்டர் ஐயோ கொஞ்சம் பிக்மெண்டேஷனாக லைட்டாக வந்து கம்மியான மாதிரி இருக்குது. ஒரு சிட்டிங்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியராக ஒரு நல்ல உங்களை முதக்கி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், ரொம்பவே சாஃப்டாக கிளியராக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு இச்சிங்ஸ் இல்லை. சில டைம் வந்து நான் நிறைய ஃபேஷியல் கிட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இச்சிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருக்குது ஸ்கின். இதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக மேக்கப் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு உண்மையாகவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டர்மரிக் வந்து சூப்பர். மற்றபடி பப்பாயா ஃப்ரூட் ஃபேஷியல் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்களும் அதை வாங்கிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது வந்து நான் 10க்கு வந்து 8.5 வந்து நான் வந்து ரேட்டிங் வந்து கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இது உங்கள் லைவாக நான் என்னோடய ஃபேஸ் வந்து நான் காமிச்சேன். முன்னாடி இருக்க ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஃபோட்டோவும் நீங்கள் பாருங்கள். ரொம்பவே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ஒரு மாதிரி க்ளோ கொடுக்குது. ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளியராக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்லைன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து கிளியர் ஆயிடுச்சுங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராகிடுச்சு. எனக்கு இந்த பிக்மெண்டேஷனும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபேஷியல். ரொம்ப மைல்டாக தான் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. அதே சமயம் வந்து நார்மலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற அந்த தின் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரொம்ப திக்காக பேஸ்லாம் ரொம்ப பெருசு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொலாபரேஷன் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்னோடய ஓன் ரிஸ்கில் வந்து நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ தான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை யாராவது எங்களுக்கு வேணும், நானும் இதே மாதிரி ஃபேஷியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.